ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜேர்னி டே 27 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? ஜங்க் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாக்கிங்லாம் பண்ணிங்களா? எக்ஸசைஸ்லாம் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? நான் இன்னைக்கு வாக்கிங் காலையிலே பண்ணினேன். 30 minutes வாக்கிங் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியிலையும் போனோம், மெரினா பீச் வரை போனோம். ஸோ அதனால அங்கேயும் வாக்கிங் பண்ணதுனால இன்னைக்கு 1 hour கிட்ட வாக்கிங் வந்திருக்குமா இருக்கும். நம்ம எப்பவும் போல் 30 minutes வச்சுக்கிடுவோம், ஏன்னா டெய்லி 30 minutes தானே பண்ணுறோம். ஸோ அதே கணக்கு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வாக்கிங் பண்ணிட்டேன். சரி, நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க சொல்லுங்கள், சரியா? கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னு நான் இப்போ சொல்கிறேன், சரியா? நான் இன்னைக்கு வழக்கம் போல் காலையிலையும் ஈவினிங்கும் 1 cup ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். நைட்டு எடுத்துக்கல, சரியா? அதுக்கப்புறம் மார்னிங் 2 சப்பாத்தி, அது கூட பொட்டேட்டோ கறி அது வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி போட்டாங்க, எல்லாருமே பூரி சாப்பிட்டாங்க. ஸோ நான் மட்டும் ஆயில் ஃபுட் வேண்டாம், நம்ம தான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்குமே, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஃபுட் கட் பண்ணணும்லன்னு சொல்லி சப்பாத்தியாக போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 11 o'clock போல் ஸ்நாக்ஸுக்கு, இப்போது வெயில் காலம்ல, ஸோ அண்ணா தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தர்பூசணி தான் எடுத்து சாப்பிட்டேன், 1 piece எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரைஸ், அது கூட ஃபிஷ் கறி. அடுத்தது ஃபிஷ் கறிக்குள்ளே மாங்காய் போட்டு செய்தாங்க. ஸோ அதில் 2 slice மாங்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எக் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, ப்ரோட்டீனும் நம்மளால் ரீச் பண்ண முடியலை. இன்றைக்கி எவ்வளோ ப்ரோட்டீன் சொல்லி எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம், சரியா? சரி, நீங்கள் எல்லோரும் ப்ரோட்டீன்லாம் ரீச் பண்ணுறீங்களா? நீங்கள் சாப்பிட்றத கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்களா எவ்வளோ கேலரி இருக்குதுன்னு? பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா நமக்கு நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாது. நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், அதே நேரத்தில் அளவாகவும் சாப்பிடணும். ஓவர் வெயிட்டும் பண்ணிடக்கூடாது, ஓவர் வெயிட் ஆகிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சம் இப்போ இனி பார்த்து தான் சாப்பிடணும், சரியா? இனி இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் ஃபுட் எடுக்கிறோம். இனி போக போக ஆயில் ஃபுட்டும் கட் பண்ணி எவ்வளோவுக்கு நம்மளால் முடியுதோ அவ்வளோவுக்கு நம்ம ஆயில் ஃபுட்டை கட் பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட் மந்த்லலாம் ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போவே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான்லாம் இப்போவே கொஞ்சம் எடுத்தாலும் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் மேலேருந்து நம்ம ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்போவுமே என்னோடய மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் எடுத்த உடனே நிறுத்தணும்னு நினச்சா என்னால் சத்தியமாக முடியாது. ஸோ இப்போவே நான் என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் நான் ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். சுகரும் எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சமாக குறைங்க, சரியா? ஏன்னா சுகர் நம்ம அதிகமாக எடுக்கும்போது நம்ம வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்காது. நம்ம அதுவே சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணி ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணால் நம்மளோட வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்கும். சரி, லஞ்ச் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அடுத்த டின்னர் என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் எங்கள் ஃபேமிலியோட மெரினா பீச் போயிருந்தோமா. ஸோ ஈவினிங் போயிட்டு நைட்டு வர்றதுக்கு 10:30 போல் ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் ரைஸ் தான் இருந்தது. அதனால் நான் எனக்கு ரைஸ் வேண்டாம், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, அதனால் ரைஸ் வேண்டாம், நான் இன்றைக்கி வேறு ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதனால அண்ணா நான் உனக்கு ஒரு தோசை வாங்கி தரேன், நீ சாப்பிடாமலாம் படுக்க வேண்டாம்னு சொல்லி 1 பேப்பர் தோசை வாங்கி தந்தாங்க. ஸோ அதை தான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெரினா பீச் போயிருந்தோம்ல, ஏதாவது ஜங்க் ஃபுட் எடுத்தியான்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக எடுக்கலை. எல்லோரும் அங்கே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் ஒன்றுமே எடுத்து சாப்பிடலை. ஒரு ஃப்ரூட் சாலட் ஒரு 300 கிராம் போல் அது வாங்கி சாப்பிட்டேன். அதில் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வாட்டர்மெலன், குக்கும்பர், ரா மேங்கோ அண்ட் பப்பாயா இவ்வளவும் சேர்ந்துருந்தது. ஸோ நான் அதில் ஒரு கப் போல் வாங்கி சாப்பிட்டேன். ஒரு கப்பில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. எல்லோரும் வேறு ஏதாவது குடிக்கிறது பார்த்தாங்க. நான் கரும்பு ஜூஸே குடிப்போம், அங்கே கரும்பு ஜூஸ் இருந்தது. ஸோ அதே குடிச்சிக்கலாம், நம்ம நேச்சுரல் சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, ஜங்க் ஃபுட்டுக்கு ஜூஸுக்கு அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி, சரி இது ஓவர் சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃப்ரெஷ் ஜூஸே குடிச்சிக்கிறேன்னு சொல்லி இதை தான் குடித்தேன். வேறு எனக்கு எதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கல. ஸோ நான் இதுதான் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ கேலரின்னு சொல்லி பார்க்கலாமா?
இன்னைக்கு நான் சாப்பிட்டது எவ்வளோ கேலரினா 2 கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து 240 to 300 கேலரி. அடுத்தது 2 சப்பாத்தி கறி வச்சு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டோம்ல, அதுக்கு 220 to 260 கேலரி. அடுத்து 11 o'clock ஸ்நாக்ஸுக்கு வாட்டர் மெலன் எடுத்தோம்ல, அது 25 to 35 கேலரி. அடுத்த லஞ்சுக்கு 450 கேலரி to 550 கேலரி. அடுத்த டின்னருக்கு 150 கேலரி to 200 கேலரி. அடுத்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட் சாலட் எடுத்தோம்ல, அதுக்கு 120 to 170 கேலரி. மொத்தத்தில் நான் இன்னைக்கு எடுத்த கேலரி அப்ராக்சிமேட்லி 1200 to 1500 கேலரி எடுத்திருக்கேன். அதாவது 1200 to 1500 கேலரி எடுத்திருக்கேன். இதில் இனி நியூட்ரிஷன் பார்க்கணும்ல, அதில் கார்ப்ஸ் வந்து 160 to 190, அதாவது 160 to 190 கிராம் எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன் இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு, ஏன்னே தெரில. ப்ரோட்டீன் வந்து சோயா சங்க்ஸ் சாப்பிடும்போது எனக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு. இப்போ 40 to 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். நம்ம 70 to 90 கிராம் எடுக்கிறோம், ஆனால் இது ரொம்பவே கம்மி. எப்படியாவது ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும். இனி வீட்டுக்கு போன பிறகு சோயா சங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டு ப்ரோட்டீனை ரீச் பண்ணிடணும்ப்பா. உங்களுக்கெல்லாம் ப்ரோட்டீன் அளவாக இருக்கா, எப்படி இருக்குது? ரீச் பண்ணியிருந்தீங்களா? நீங்கள் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, ஓகேவா? கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? அடுத்த ஃபேட் வந்து 300 to 40 கிராம். அடுத்த ஃபைபர், இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டோம்ல, ஸோ குட் அமௌண்ட்னே வந்துடுச்சு. அடுத்து விட்டமின்ஸ் வந்து நல்ல அளவு எடுத்துருக்கோன்னு சொல்லி தான் வந்திருக்கு, சரியா? இன்றைக்கி நான் சாப்பிட்டது இவ்வளவு தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலலாம் போனதுனால ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஸோ இன்றைக்கி நல்லா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். சரி, குட் நைட். நான் இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம், சரியா? பாய் பாய்.